Пошел. Guru. Video. Answer, one more. Visuals okay, man? Okay, sir. இந்த விழாவின் ஆட்டநாயகன் இசையமைப்பாளர் திரு ஜி பிரகாஷ் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு 3வது படம் இசையமைத்திருக்கிறார். பிரகாசப்பட்டினம் முரட்டுக்கோட்டை சிங்கம் என்ற மற்றும் இரும்புக்குதிரை அவருக்குன்னு உரிய பாணியில் மனதில் பதியும் மாறி சிறப்பாக இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தில் அதர்வா முரளி கதாநாயகன். ஆனால் அவர் ஒரு பைக் ரேசராகவே மாறிவிட்டார். பார்த்தாலே ஒரு பைக் ரேசர் என்ற தோற்றம் அந்த உணர்வு ஏற்படுகிறது. பிரியா ஆனந்த், ஜான் ரங்கன், லக்ஷ்மி ராய், ஜெகன், மனோபாலா, மயில்சாமி, தேவதர்ஷினி, நீலு, லுல்லு சுவாமினி என்ற பல நட்சத்திரங்கள் நிறைந்த படம். இந்த படத்தின் நடனம் பிருந்தா கல்யாண், ஷரீஃப் நந்தா. பாடல்கள் தாமரை மேடம், பா விஜய். வரலாற்றில் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த படம் வந்துள்ளது. மீண்டும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் ஏஜிஎஸ் சார்பாக பெருமிதம் கொள்கிறேன். நன்றி. எல்லாரையும் வந்து அரிமா நம்பி ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு வந்து இரும்பு குதிரையோட ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா, காலையில் தான் ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி ஏற்கனவே நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. லாட்ஸ் ஆஃப் கிரேட் ரிவ்யூஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிபி. நாங்கள் எல்லாரும் ஜிபியோட மியூசிக் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஷூட்டிங் டைமில். அண்ட் ஃபைனலி இப்போ ஆடியன்ஸ் எல்லாரும் இந்த மியூசிக்கை கேட்பீங்க. அண்ட் த பிக்கெஸ்ட் தேங்க்ஸ் ஐ திங்க் எனக்கு வந்து போன வருஷம் நடந்த ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, எதிர்நீச்சல் ரொம்ப பெரிய ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சைன் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் அகோடும் சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஒரு 2 ஃபிலிம் டீல் சைன் பண்ண அவரோட வைராஜவை அண்ட் இரும்பு குதிரை. அண்ட் இரும்பு குதிரை முதல்ல ரிலீஸ் ஆகுது. And in the padam vandu it takes a very confident producer to shoot a film that's on racing. You know, obviously nariya periya budgets theva. And engala vechi indha mari oru padam eduthirukinga. We shot in some really amazing locations. Italy la nariya shoot pannirkom. Namla or actor nariya alagana locations la shoot pannirken. But indha padathila vandu songs ku mattum illama nariya scenes, climax ellame vandu Italy la shoot pannom. And Yuvraj, welcome to the industry. Na nariya நியூ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் ஐ ஹாவ் டு சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவரோட ஒர்க் பண்ணுறது. அண்ட் ஸோ ஐ திங்க் ஹோல் டீம் மீட் அண்ட் ஓகே. ஸோ பட் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், ஐ met 2 of my best friends in the industry, அதர்வா அண்ட் எங்கள் கேமராமேன் கோபி அமர்நாத். அண்ட் நாங்கள் வந்து ஷூட்டிங் கம்மி, என்ஜாய் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங் காஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. ஜானி நியூகன் 7ஆம் அறிவில் டாங்லியாக நடிச்சிருந்தாரு. அண்ட் ஒரு கெத்தான வில்லனாக இருப்பார் இந்த படத்தில். அண்ட் லக்ஷ்மி இஸ் இன் திஸ் ஃபிலிம். நாங்கள் வந்து சேர்ந்து வாமனில் வி ஆக்டட் டுகெதர். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறோம். அண்ட் ஐ ஹேட் அ ரியலி குட் டைம். அண்ட் ஸோ தேங்க்யூ டு த டீம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மந்த் எண்ட் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். பசங்களுக்கு எல்லாருமே நிறைய இந்த டீசர் ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகாஸ் ஆஃப் த பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ். இந்த படம் சைன் பண்ணப்போ எனக்கும் பைக் பிடிக்குமேனு சைன் பண்ணேன். பட் இட்லியில் போய் இறங்கி அந்த 50 டுகாட்டி பைக்ஸ் பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகி பைக் பின்னாடி உட்காந்து பயந்துருந்தேன். அண்ட் அதர்வா வாஸ் ரியலி எக்ஸைட்டட். ஆஸ் அ பாய் ஐ திங்க் பைக்ஸ் எல்லாம் ஓட்டுறது ஒரு ஃபேண்டசி. அண்ட் இந்த படத்தில் ஹி காட் டு டூ தட். என்னை நிறைய பயமுறுத்திருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஸோ பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. பாடல் வெளியிடப்படுகிறது ஒரு கவிஞருக்கு மிக மகிழ்ச்சியான தினம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் ஒரு படத்தில் பல பாடல்கள்
பல பாடல்கள் நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் நான் எழுதுறதா இருந்தது. சந்தர்ப்பத்தினால ஒரு பாடல் எழுத முடியாமல் போச்சு. அது பாடல் பார்த்துருப்பீங்க, அந்த ஹலோ பிரதர்ங்கிற பாட்டு நான் எழுதலை. என்னுடைய நண்பர் பா விஜய் எழுதின பாடல் அது. மீதி இருக்கிற 4 பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். இந்த படத்தினுடைய கதை என்னை ரொம்ப கவர்ந்தது. யுவராஜா புதுமுக இயக்குனர் தான் இருந்தாலும் கூட அவர் வந்து சொன்ன கதையில் ஒரு நல்ல பக்குவம் இருந்தது. நல்ல கதையை அழகான திரைக்கதையாக பின்னிருந்தார். கதை முதல்ல நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படணும் இல்லையா, அடுத்தது என்ன அப்படின்னு. இப்போ நம்ம புத்திசாலித்தனமாக யோசிப்போம் அப்படி வரும் அப்படின்னு. இப்போ அதுக்கு மேலே புத்திசாலித்தனமாக யோசித்து வேற ஒன்று சொன்னால் தான் படத்தில் பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும். அது மாதிரி நல்ல ஒரு அழகான கதையும் திரைக்கதையுமாக வந்தார். பாடல்களுக்கு நல்ல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை பொதுவாக நான் எல்லா பாடலும் எழுதுறதுன்னா ரொம்ப யோசிப்பேன், இது எப்படி தேவைப்படுமா வராதா. ஏன்னா ஒரு படத்தில் எல்லா பாடல்களும் இடம் பெறுது அப்படின்னு சொன்னால் அந்த படமும் பாடல்களும் சேர்ந்து ஒரு சிறப்பான படமாக அமையணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஏதோ 2 பாட்டு எழுதுகிறோம், 3 பாட்டு எழுதுகிறோம், எல்லா பாட்டும் எழுதணும் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அந்த மாதிரி கதையும் காட்சியுமாக வந்ததுனால இந்த படத்தில் எழுதினேன். உங்களை மாதிரியே நானும் அந்த படத்தினோட பாடல்களோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா அவர் என்கிட்ட சொன்ன மாதிரியே திரையில் எடுத்திருந்தாருன்னா இது ஒரு ஆங்கில படம் மாதிரி இருக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்த காட்சிகளில் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. பாடல் காட்சி, அந்த பைக் போகிறது, பிரியானந்த் சொன்ன மாதிரி பைக்குன்னு சொன்னாலே நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. சொல்லப்போனால் ஒரு போன வாரம் ஆனந்தவனுடைய தலையங்கமே அதுதான். பைக்கை வச்சுட்டு ரொம்ப அலம்பல் பண்ணுறாங்க சென்னையில், உடனே காவல்துறையினர் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப ஆபத்து மிகுந்த வேலையாக இருக்குது பைக்குன்னு சொல்கிற நேரத்தில் இந்த படத்தை நீங்கள் வெளியிடுவீங்க. நல்ல வேளை படம் நடைபெறுகிற காலம் பாண்டிச்சேரி. இந்த படத்தினுடைய இயக்குனர் சொன்ன யுவராஜா ஒரு புதுமுக இயக்குனர்னு சொல்லவே முடியாது, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதர்வா எனக்கு 30 முன் கற்பனைகள் பண்ணும்போது எனக்கு தெரியும் இந்த பாடல்கள் நல்லா போனது. அதே மாதிரி இந்த பாடல்களும் நல்லா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். பிரியானந்த் ஒரு இப்போ இருக்கிற வெற்றி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு கதாநாயகி. அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க வழக்கமாக திரைப்படத்துறையில். அவங்களுக்கு ஏதோ திறமை இருக்குது, அதனால தான் அவங்க நடிக்கிற படங்கள் வெற்றி அடையுதுன்னு நான் நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷோட எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. பல பாடல்கள் நாங்கள் பெரும்பாலும் தொலைபேசியில். இந்த முறை நான் பாடல் பதிவின் போது கட்டாயமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த பாடல் பதிவுலையுமே நான் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? பாடல் பதிவில் கவிஞர் இருந்தால் பாடலுடைய தரம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். ஏதோ சில காரணங்களால் இல்லைன்னு போயிடுச்சு. ஆனாலும் பாடல் பார்த்த வரைக்கும் நான் இனிமேல் தான் கேட்கணும். இது பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் இன்னும் காட்சியாக கோர்க்கும்போது வேறு மாதிரி வரும்னு சொல்லியிருக்காரு ராஜா. இந்த படம் உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி எடுத்திருந்தாருன்னா ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான படமாக வரும். வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. புதியவர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு என்றைக்குமே நீங்கள் தான் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் திரு கல்பாத்தி அக்பரம் சாருக்கும் அர்ச்சனா மேடம் அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. முதல் படம் இந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு அவங்க எந்த சந்தேகமும் படாமல் எனக்கு இதை கொடுத்தாங்க. அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இது வந்து அத்தர்வா வந்து பரதேசுக்கு அப்புறம் இந்த படம் வந்து நான் கதை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு வந்தார். ரொம்ப அருமையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. பிரியானந்த், லக்ஷ்மிரா எல்லாருமே அவங்க பாத்திரம் வந்து ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. ஜி பிரகாஷ் வந்து மியூசிக் வந்து நான் கேட்கும்போது இதில் ஆர்ஆர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். வசனங்கள் வந்து ரொம்ப குறைவு. நீங்கள் தான் வந்து இதை சரியாக செஞ்சு தரணும்னு சொன்னேன். அதை ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஜிவிக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தாமரை மேடம் வந்து அவங்க தான் வந்து 5 பாடல் நான் எழுதணும்னு நான் விரும்பினேன். நான் தவிர்க்க முடியாமல் ஒரு பாடல் இல்லை, பேச அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த பாட்டியுமே நான் எடுத்திருக்கேன். நிச்சயமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பைக்கர்ஸ் வந்து இந்த கதை வந்து இந்த கதையுடைய கதாநாயகனே வந்து பைக்கோடைய விதிகள் வந்து மீறாமல் வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன் தான். உண்மையான பைக்கர்ஸ் வந்து யாருமே வந்து ஹெல்மெட் போடாமல்
விதிகளை மதித்து தான் வந்து இது பண்ணுவாங்க. இந்த கதையில் வந்து அந்த மெசேஜ் வந்து ரொம்ப அழுத்தமாக தான் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து இரும்பு குதிரை வந்து கதைக்களமும் சரி, படமாக்கின பின்னணியும் சரி, நல்லா வந்துட்டு தான் சொல்லலாம். மறுபடியும் நான் வந்து ஏஜிஎஸ் திரு கல்பாத்தி அகரம் சாருக்கும், கல்பாத்தி சுரேஷ், கல்பாத்தி திரு கணேஷ் சாருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நடிகை லட்சுமி ராய். Congratulations, Jivi, for a grand success audio release. ரொம்ப ஆக்சுவலி என்னால் பேச முடியாது. ஆக்சுவலி என்னோட வாய்ஸ் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வுட் லைக் டு தேங்க் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன். இது வந்து என்னோட செகண்ட் படம் கூட. இரும்பு கோட்டை முருட்டு சிங்கம் என்னோட ஃபர்ஸ்ட் படம் இருந்தது. இப்போ இரும்பு குதிரை. They've given me the best of films with good characters and சொல்லலாம். So thanks Kalpati sir for giving me this again. Yuvraj, he's one of the most promising directors and சொல்லலாம் இப்போ in the near future, because இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு புது டைரக்டரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். and I was really amazed to see the dedication and work towards his film. கண்டிப்பா நீங்க எல்லாம் டீசர் பார்க்கும்போது everybody was stunned. So definitely there's lot more exciting in the film. So wish him all the best. And Atharva, he's one of the sweetest co-stars that I've worked with. Actually first time naanga rendu perum work pannirkom, but we have lot of things in common which we discovered when we started working. So I really had a good time and a good working relationship with Atharva. And also he's I don't know, he's very sweet to actually talk to. And I've literally I've done this film as a friend, so thank you Atharva for being so sweet. And thanks again ellarku vandadukku, and I wish the entire team a good luck. Thanks. Thank you. 41வது படம். அகுரம் சார் கூட நான் வேலை செய்கிறேன் 3வது படம். அப்புறம் அதர்வாவோட வேலை செய்கிறேன் 3வது படம். யுவராஜோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஒரு கல்ட் ரேஸ் த்ரில்லர். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி பைக் வச்சு நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். பொல்லாதவன் மியூசிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பைக் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. ரேஸ் பேஸ்டாக இருந்தது. எனக்கு வந்து மெஷின்ஸ்னால் கிரேஸு, பைக்ஸ்னால் கிரேஸு. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. எனக்கு டீசரும் அந்த ஃபிலிமோடைய ஸ்டைலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அப்புறம் வந்து ரேஸ் சீக்வன்சஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கு. உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. கங்க்ராட்ஸ் யுவராஜ். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம்லேயும் ஏதாவது ஒரு வரைமுறைகள் இல்லாமல், அதாவது இப்போ இந்த ஆல்பம் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து வேரியேட் பண்ணணும். இப்போ 1001 அந்த ஸ்டைல் அது முடிஞ்சுது. ஆடுகளம்னா முடிஞ்சுது. மயக்கம் என்ன, ஸோ அடுத்து வேற என்ன அப்படின்ற போது இந்த ஆல்பமில் வந்து டப் ஸ்டெப் அப்படிங்கிற ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். டப் ஸ்டெப், ஹிப்ஹாப். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தது அந்த படத்துடைய நல்ல சாங்ஸ் பார்த்துருக்கீங்க. இந்த படத்தோட பெஸ்ட் சாங் இன்னும் ஒன்று இருக்குது, பெண்ணே பெண்ணே அப்படின்ற சாங். அது கேளுங்க. அது வந்து ஒரு ரெட்ரோ ஹிந்தி ஃபீலில் பண்ணியிருக்கேன். ஒரு லாட்டினில் வந்து ஒரு ஹிந்தி ஓல்டு ஸ்டைலில் வந்து ஒரு சாங்காக பண்ணியிருக்கோம். பவதாரணி முதல் தடவையினுடைய இசையில் பாடியிருக்காங்க. அப்புறம் 2 புது சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். யாழினி அப்படின்னு ஒரு பொண்ணு, அப்புறம் முக்தா அப்படின்னு. முக்தாவோட வாய்ஸ் வந்து தாமரை மேம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வாய்ஸ். அங்கே இப்போ என்ன செய்கிறாய் பாடல் வந்து ஒரு புது சிங்கர், அவங்க ஃபர்ஸ்ட் சாங் அது. மற்றபடி சாங்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்ஆர் வந்து பேஸ்டான ஃபிலிம் இது. ஸோ ஒரு கல்ட் ரீரெக்கார்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த டீசர் ஃபஸ்ட்டு வந்த டீசருடைய மியூசிக் வந்து எனக்கு பர்சனலாக நிறைய மியூசிக் ரைட்டர்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு. இன்னைக்கு டாப்பில் இருக்கிற எல்லா மியூசிக் ரைட்டர்ஸ் சொன்னாங்க அதாவது இந்த ஸ்டைல் நல்லாயிருக்கு, டப் ஸ்டெப் நாங்களும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு கல்ட் ஃபிலிமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். மேக்கிங்கில் வந்து ஒரு எட்ஜை வந்து தொட்டிருக்காரு யுவராஜ். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் யுவராஜ். ஹோப்பிங் ஃபார் யூ டு கம் வித் பிரைட் கலர்ஸ். அண்ட் தேங்க்ஸ் தாமரை மேம். இது 2வது ஆல்பம் சேர்ந்து பண்ணுறோம். அண்ட் பாவிஜியும் ரொம்ப அழகாக ஒரு பாடல் எழுதியிருக்காரு. கேளுங்க. தேங்க்ஸ். பரதேசி முடிஞ்ச உடனே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன ஒரு வித்தியாசமான படம் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக பரதேசியை விட வித்தியாசமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ தான் யுவராஜ் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது நான் சொன்னேன், யுவராஜ் இந்த படம் கதைலாம் ஓகே, எல்லாமே ஓகே, பட் இந்த படம் எடுக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு படமாக இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவாக இதை வந்து நீங்கள் காமிக்கணும், விஷுவலாக இதை பெருசாக காமிச்சா தான் இந்த படம் நிற்கும் அப்படின்னு சொன்னேன்.
என் முதல் நன்றி வந்து கல்பாத்தி அபுரம் சாருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இவ்வளோ மேசிவ் ஸ்கேலில் பண்ண என் ப்ரொடியூசருக்கு நான் முதல் நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஆஃபீஸில் நான் போய் உட்காரும் போது அவர் அதான் சொன்னார், இதை பிளான் பண்ணும்போது டேக்கிங் திஸ் டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், வேறு மாதிரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் தட்ஸ் கம் அவுட். இப்போ விஷுவலாக பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஜஸ்ட் 10% ஆஃப் வாட் யூ சீன். இந்த கண்டிப்பாக படத்தில் வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸாக தெரியும். அண்ட் யுவராஜ்க்கு வந்து மொதல் படம் கண்டிப்பாக யுவராஜ்க்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இடம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா யுவராஜுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போதே ஒன்றுமே சில விஷயம்லாம் புரியாது ஷூட்டிங் பண்ணும்போது. பட் போஸ்ட்டில் வந்துட்டு நான் டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓகே இது கண்டிப்பாக இதுக்கு லிங்க் இருக்குது, இட் மேக் சென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜிவி சொன்ன மாதிரி இது எனக்கும் ஜிவிக்கு 3வது படம். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தாமரை மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என் 30 கற்பனைகள் எனக்கு எல்லா பாட்டும் அவங்க எழுதி தந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கு 4 பாட்டு எழுதி தந்திருக்காங்க. ஒரு லவ்லி சாங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. இது ஒரு ரொம்ப எனக்கு முக்கியமான படம். அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை. தேங்க்ஸ். நன்றி. இயக்குனர் நான் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் இதில் வந்து பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அது சூதாட்டமாக இது வந்து போல எல்லா விதிகளையும் பின்பற்றி தான் இருக்கும். இந்த கதாநாயகனோட கதாபாத்திரமே வந்து அப்படி தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அவன் வந்து என்னென்னா ஒரு முறை அவன் வந்து ஒரு சிக்னல் வந்து ஜம்ப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்துக்கு முன்னும் பின்னும் நடக்கிற கதை தான் இது. அதனால் வந்து இது நிச்சயமாக வந்து ஒரு தப்பாக எஜுகேட் பண்ணாது. நிச்சயமாக ஒரு சிக்னல் ஜம்பிங்ன்றது வந்து எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம், எவ்வளோ தப்பான விஷயம், தனி மனித ஒழுக்கம் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக சொல்லுது. நன்றி. நம்ம எல்லாரோடையும் பிளாக் பண்ணி தானே எடுக்கிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனையே தெரியல. ஒரு காரியம் தான். ஆமாம், அது படத்தில் தான் தெரியும். அது டீஸ்ன்றது நம்ம டீஸ் பண்ணுறது தானே, அந்த வகையில் அது அப்படி விட்டு. அதோட வந்து பைக் ஹெல்மெட் போட்டு தானே ஓட்டுவார். டீசர்லையுமே பைக் போட்டிருப்பாரு, ஹெல்மெட் போட்டிருப்பாரு. பைக்கில் அவர் ஹெல்மெட் போடாமல் இருக்க மாட்டார் அந்த சீன்லையுமே. சார் அலிஷா அப்துல்லா என்ன கேரக்டர் சார் பண்ணியிருக்காங்க இதில் பைக் ரேசர்? அலிஷா அப்துல்லா ஒரு கேமியோ ரோல் தான். அவங்க வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு முதல் பெண் ரேசர். அவங்க வந்து என்னென்னா ஒரு முறை அவளை சந்திக்கும் போது நான் இது அவங்ககிட்ட அந்த லைன் சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபில்மாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். ஏன்னா நம்ம மெயினாக என்னென்னா மேஜர் பைக் சீக்வன்ஸஸ் எதுவுமே இங்கே எடுக்கல. எல்லாமே இட்லியில் ஷூட் பண்ணோம். பிகாஸ் நம்ம சிட்டியில் அந்த ஸ்பீட் லிமிட்டில் ஓட்ட முடியும். மேக்ஸிமம் என்ன 100ல் ஓட்ட முடியும். ஸோ அங்கே ஷூட் பண்ணும்போது அது ஈஸியாக யூ கேன் டச் 150 180 வரைக்கும் பண்ணலாம். பட் கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் நான் ஓட்டவே இல்லை. அங்கே போய் செட்டில் வந்து அந்த பைக்ஸ் மட்டும் இது பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் ட்ரைனிங். ஐ திங்க் ஒன்லி ஃப்ரம் த 5th day நான் பைக் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ நைஸ் டிஃப்ரென்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது சார். ஏன்னா நாங்கள் இங்கே ஓட்டுற பைக்கு 4 கியர் அந்த மாதிரி 4-5. அங்கே வந்து 8 கியர் அந்த பைக்லாம். சரி, ஆமாம், பைக்கில் 8 கியர். ஆமாம், அந்த நான் ஓட்டினது எல்லாம் துக்காடி சார். அந்த இது எல்லாம் ஹை ஸ்பீட் பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ். ஸோ அதில் 8 கியர். நீங்கள் 4வது கியர்லேயே அது வந்து கிட்டத்தட்ட 180 தொடும் நினைக்கிறேன். 4வது 5வது கியர். ஸோ நான் வந்து 6வது கியர் வரைக்கும் தான் ஓட்டியிருக்கேன். அதில் அதுக்கு மேலே அங்கே போக முடியல. பட் நல்லா இருக்கும் சார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.
ஆமாம் அந்த ட்ரைனிங் எடுத்தேன் அது ஏன்னா சூப்பர் பைக்ஸ் நான் இது வரைக்கும் ஓட்டினது கிடையாது, ஜென்யூனாக ஓட்டினது கிடையாது. நான் நார்மல் பைக்ஸ் தான் ஓட்டியிருக்கேன் பிரச்சனையில், பட் சூப்பர் பைக்ஸ் நான் ஓட்டினது கிடையாது. ஸோ அதுக்காக நான் எடுத்த ட்ரைனிங் எல்லாம் செப்பரேட்டாக எடுக்கல. ஸோ இப்போ ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்ததுன்னா நான் செப்பரேட்டாக போய் தனியாக அவங்க 2 இன்ஸ்ட்ரக்டர் வருவாங்க. ஸோ அவங்க கூட நான் வந்து பைக்கை ட்ரெயின் பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஒரு பைக் இல்லாமல் எல்லா பைக்ஸும் டர்ட் பைக் தனியாக இருக்கும், ஸோ துக்காட்டிஸ் தனியாக இருக்கும், பிஎம்டபிள்யூஸ் தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்று எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டேன். ப்ரொடியூசருக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையில சார் அது வந்து ஐ திங்க் அது பிளஸ் வந்து அது காட் கிஃப்ட். எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் தான் சார், ஒரு ஒரு எல்லா ஒரு பாய்க்கு ட்ரீம் தான் ஒரு பைக், ஸ்பீட் பைக்ஸ் ஓட்டணும், ஸ்பீடாக கார்ஸ் ஓட்டணும், இதெல்லாம் ஒரு ட்ரீம் தான். அண்ட் ஒரு படத்துக்கு ஓட்டணும்னா அது உண்மையிலே அது ஒரு ஆக்ட் போனஸ் தான். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஞாபகம் இருக்கு, இட்லியில் நான் போய் இறங்கி நான் அப்போ தான் இதுலேருந்து இறங்கி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 டென்ட் அப்படியே இருக்கும், 20 டென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பைக் அப்படி நின்றுட்டு இருக்கும், டுக்காட்டிஸு அப்படின்னா. ஸோ உண்மையிலே அப்போது நான் யோசிச்சேன், உண்மையிலே ஐ ஃபீல் ரியலி பிளஸ்ட் இங்கே இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஸோ நான் ஒரு 10% பண்ணணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50% எக்ஸ்ட்ரா வந்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதர்வா லட்சுமி ராய் பேலன்ஸ் பைட் எடுக்கிறவங்க ரிங்கு குப்தா. You said you want to speak, you can speak. Thank you. நன்றி, வணக்கம்.